திறமைக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண ஒரு நபர் தான் வைபவ் சூரியவன்சி. அவர் பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். வைபவ் சூரியவன்சி இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர். அவரோட அப்பா சஞ்சீவ் ஒரு விவசாயி. 2011 பிறந்த இவர் 4 வயசுல இருந்தே கிரிக்கெட் மேல ஆர்வமா இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா வைபவை கிரிக்கெட் அகாடமியில சேர்த்து விடுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே வைபவோட திறமையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிரிக்கெட்டை நல்லாவே கத்துக்கிறாங்க. தொடர்ந்து தன்னோட 12வது வயசுலயே பாட்னால மும்பைக்கு எதிராக பீகார் ரஞ்சித் கோப்பை 2023-24 தொடர்ல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 15 வயசுலயே இந்த போட்டியில அறிமுகமான இளம் வீரர்கள்னு சொல்லிட்டு யுவராஜையும் சச்சினையும் சொல்லுவாங்க. ஆனா அதை விட கம்மியா தன்னோட 12வது வயசுலயே இந்த போட்டியில கலந்துகிட்டு இளம் வயது அறிமுக வீரர்னு சொல்லிட்டு பெருமையை பெறாரு வைபவ். இதை தொடர்ந்து சமீபத்துல சென்னையில் நடந்த 4 நாள் ஆட்டத்துல ஆஸ்திரேலியா அண்டர் 19க்கு எதிராக 58 பந்துல சதம் அடிச்சு தன்னோட திறமையை வெளிக்காட்டுறாங்க. இந்த நிலையில தான் வைபவ் சூரியவன்சியோட திறமையை பார்த்த ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் அணிக்காக 1,10,00,000க்கு அவர் ஏலத்துல எடுக்கிறாங்க. IPL வரலாற்றிலேயே இளம் வயது அறிமுக வீரர்னு சொல்லிட்டு தன்னோட 14 வயசுல கலந்துகிட்டு இந்த பெருமையும் பெறாங்க வைபவ். லக்னோ அணிக்கு எதிராக தன்னோட முதல் ஆட்டத்திலேயே தன்னோட முதல் பந்தையே சிக்ஸர் அடிச்சு எல்லாரோட கவனத்தையும் அவர் பக்கம் திருப்புறாரு. 20 பந்துகளே 34 ரன்கள் அடிச்சு அரை சதம் அடிக்க முடியாம அவுட் ஆகி கிரவுண்ட் விட்டு போறப்போ அழுதுகிட்டே போறாரு. ஆனா அப்போ விட்டதா அடுத்து குஜராத் அணிக்கு எதிராக வெறும் 30 பந்துகள்ல 100 ரன்கள் அடிச்சு IPL வரலாற்றிலேயே குறைந்த பந்துகள்ல சதம் அடித்த 2வது நபருங்கிற பெருமையும் பெறாரு வைபவ் சூரியவன்சி. இந்த சாதனையை பாராட்டி பீகார் மாநில அரசு அவருக்கு 10 லட்ச ரூபாய் பரிசு வழங்க போறோம்னு அறிவிக்கிறாங்க. திறமை இருந்தா அதை எந்த வயசுலயுமே சாதிக்க முடியுங்கிறத நிரூபிச்ச ஒரு நபர் தான் வைபவ் சூரியவன்சி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.